அ வணக்கம் உறவுகளே. இது ஒரு முக்கியமான ஒரு குடும்ப பெண்களுக்கு அல்லது எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ள தகவலா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இது அந்த மாரி ஒரு தகவல். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா, நாம் வீட்டுக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சந்திச்ச நபர மீண்டும் ஒரு முறை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அப்படி சந்திக்கும்போது, அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி வியாபாரத்துக்காக வாங்கப்பட்ட ஒரு கூடை, பிளாஸ்டிக் கூடை. அன்னைக்கு அதனுடைய மதிப்பு வந்து ஒரு ரூ. 75. நாங்க மொத்தமா வாங்கி வியாபாரம் பண்றதுக்காக வாங்கும்போது ரூ. 75க்கு நாங்க அந்த கூடைய வாங்குனோம். வாங்கி ரூ. 150 ரூ. 200 அந்த மாரி நாங்க வித்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா, எங்களுடைய போக்குவரத்து செலவு, மத்த செலவுகள்லாம் சேர்த்து நாங்க ஒரு கணக்கு பண்ணி நாங்க வியாபாரம் பண்ணுனோம். அப்ப ரூ. 75க்கு வாங்குன கூடைய நாங்க ரூ. 150 நாங்க வித்துக்கிட்டு இருந்தோம். அது ஒரு சாதாரண பிளாஸ்டிக் கூடை. அது வந்து ஒரு 100 கிலோ வரைக்கும் பிடிக்கிறதுக்கு உள்ள அளவு உள்ள கூடை தான் அந்த பிளாஸ்டிக் கூடை. சரிங்களா? அதில சில இது மூடியோட இருக்கும். சில இது வந்து மூடி இல்லாம அந்த ஓப்பன் ஸ்டேஜில இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாரி கூடையும் நாங்க வாங்கியிருந்தோம். அந்த ஹோல்சேல் உள்ள கூடை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அது கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்கும். அதாவது ரவுண்டா இல்லாம ஹைட்டா தான் இருக்கும். அந்த மாரி ஒரு கூடை தான். இந்த கூடை வாங்கி வியாபாரம் பண்ணி 2006ல நாங்க வந்து இத வாங்கி வியாபாரம் பண்ணுனோம். இப்ப 2026 கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிருச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்நேரம் வேற ஒருத்தரா இருந்தா, அந்த கூடையெல்லாம் வந்து மண்ணுல போட்டிருப்பாங்க. இல்ல அது ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கும். அது வந்து கண்ணுக்கே தெரியாம அது மறந்தே போயிருக்கும். சமீபத்தில நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். போயிருந்தப்ப நாங்க அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஒரு 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 விஷயத்த பத்தி பேச்சு வந்தது. அப்படி பேச்சு வரும்போது, அதாவது ஒரு பொருளை பத்தி பேச்சு வரும்போது, அவரு திடீர்னு சொன்னாரு, "ஆமா, அவரு எனக்கு வந்து மருமகன் வேணும். மாமா நீங்க இத வந்து என்ன இவ்வளவு தான் விலை வருமாமா? நம்ம வியாபாரத்துக்காக வாங்குன கூடை எவ்வளோக்கு மாமா வாங்குனேன்? ரூ. 75க்கு வாங்குனோமா மாமா? அந்த கூடை பாருங்க. இந்தா இன்னும் இருக்கு பாருங்க. பாருங்க பின்னாடி இருக்கு பாருங்க" அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. எனக்கு ஒரே ஷாக் ஆயிருச்சு. ஏன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன ஒரு கூடை, இன்னும் அப்படியே அசலா அப்படியே அவர் வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற இந்த ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது வந்து உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்கணும். இவருடைய இவருடைய பழக்கவழக்கங்கள், இவருடைய செயல்பாடுகள், இவருடைய அந்த துணிச்சலான சில முடிவுகள், சில நல்ல குணங்கள்லாம் நெறைய இவர்கிட்ட இருக்கு. அ இவரு கிட்டத்தட்ட என்ன மாதிரியே இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, பல விஷயங்கள்ல நான் என்ன மாரியே இருக்காரு அப்படின்னு ஒப்பிட்டு, சில விஷயங்கள அவர்ட்ட நான் சொல்லுவேன். "பாப்பா பரவாயில்லையா, என்ன மாரியே சில விஷயங்கள்ல நீ வந்து இருக்கிற" அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா தான் அவரு வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப இது அன்னைக்கு எனக்கு அவர் பேசும்போது, சொல்லும்போது எனக்கு அது ஒரு பெருசா தெரியல. ஆனா இப்ப அது ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது, எவ்ளோ பெரிய ஒரு மாஸ்டர் விஷயம் இது. எவ்ளோ பெரிய ஒரு விஷயம். 15 வருஷமா ஒரு கூடை, ஒரு சாதாரண கூடை. அந்த கூடைய எவ்வளவு அழகா பாதுகாத்து 15 வருஷமா வச்சிருக்காரு. இப்பவும் வச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ, அதுல எந்த விதமான டேமேஜ்லாம் கிடையாது. அது அப்படியே என்னைக்கு நம்ம வாங்கும்போது எப்படி வந்ததோ அப்படியே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பழசா இருக்கு அவ்வளோதான். மற்றபடி அது வந்து கூடையாகவே இருக்கிறது அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மை. ஆகவே நம்ம ஒரு பொருள எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். அது சாதாரண பொருளாக இருக்கலாம், அல்லது இரும்புல இருக்கலாம், அல்லது தங்கத்தில இருக்கலாம், அல்லது வெள்ளியில இருக்கலாம், அல்லது வேற எந்த பொருளாக இருக்கலாம். எந்த பொருளாக இருந்தாலும் அது ஒரு பல விஷயங்களுக்கு நம்ம வந்து அதாவது நம்ம இன்னைக்கு பொருளாதார இழப்பீடு அப்படின்னு சொல்லி நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த பொருளாதார இழப்பீடு கூட தேவையில்லாத பொருட்களை வாங்கி குமிப்பதும், தேவையில்லாத பொருட்களை தூர தூக்கி குப்பையில போடுறதும், அல்லது பழைய சாமானுக்காக எடைக்கு போடுறதும், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறது தான்
நான் வந்து பல விஷயங்கள்ல என்னுடைய குடும்பத்தில கூட நான் அந்த விஷயங்கள வந்து சொல்லுவேன். நானும் வந்து இந்த மாரி சில விஷயங்கள ரொம்ப எதையுமே வந்து ரொம்ப அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி குப்பையில போட மாட்டேன். அது எவ்வளோ தூரத்துக்கு அத பயன்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு பயன்படுத்துறதுக்கு நுட்பமா, அத வந்து ரொம்ப பாதுகாப்பா பயன்படுத்துவேன். வேற வழியே இல்ல அப்படிங்கிறதால தான் கடைசிக்கு தான் அத வந்து பழைய சாமானுக்கு போடுறதா, அல்லது குப்பை தொட்டியில போடுறதா அப்படிங்கிற முடிவுக்கு வருவேன். சரிங்களா? அப்ப ஒரு விஷயத்தை நாம் எப்படி அ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அத பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது பெண்கள், ஆண்கள், குழந்தைகளுக்கு கூட நம்ம இந்த விஷயங்கள எல்லாம் நம்ம வந்து சொல்லிக் குடுக்கணும். ஏன்னா, குழந்தைகள் தான் எதிர்காலத்தில அவர்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பெற்றோர்கள் தான் நம்ம சொல்லிக் குடுக்கணும். பெற்றோர்கள், தாத்தா, பாட்டிகள், சித்தப்பா, பெரியப்பா, அப்பா ஆளுக்கள், மா மாமா, மச்சான், அண்ணன், தம்பிகள் இவர்கள்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். இப்ப அந்த காலத்துல எல்லாம் அந்த மாரி ஒரு நடைமுறை இருந்தது. ஆனா, இப்ப அதெல்லாம் வந்து இல்லாம போயிருச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து தனித்தனியா வாழ்றாங்க, தனித்தனியா இருக்காங்க. ஒருத்தரோட ஒருத்தர் பேசினா காசு கேட்டுருவாங்களா? அப்படிங்கிற இந்த பாகுபாட்டினாலேயே ஒவ்வொருத்தரோட இணக்கமா இருக்கிறதே வந்து ஒரு அற்பத்தரமான மனநிலையில பலரும் பிரிந்து கிடக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தியோடு இந்த பதிவை உங்களோடு நிறைவு செய்கிறேன். ஆகவே வந்து ஒரு பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அந்த நுட்பமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அழகான கருத்துக்களை இருந்தால் பதிவு செய்யுங்கள். கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.